எல்லாம் வந்து காவேரியை பார்த்து வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து விஜய் தான் எனக்கு விட்டு கொடுத்துரு, விஜய் எனக்கு வேணும், அவருக்காக நான் எப்படின்னா வந்து துடிச்சிருக்கேன்னு உனக்கே தெரியும்ல, அதனால் வந்து விஜய் லைஃப்பில் நீ இல்லைன்னு எனக்கு தெரியும், அது விஜய் கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வற்புறுத்துறாங்க. இதை கேட்டு வந்து காவேரி வந்து பதிலடி கொடுக்கலான்னு நினைக்கும் போது கரெக்டாக அவங்க அம்மா வந்து இந்த மாதிரி விஜய்க்கும் வந்து என் பொண்ணுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடுறாங்க. அதனால் வந்து வெண்ணிலா ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க. இந்த விஷயத்தை அவங்க மாமா கிட்ட சொல்கிறாங்க வெண்ணிலா. அதன்படி வந்து எல்லாரும் சேர்ந்து வந்து வெண்ணிலா கழுத்தில் விஜயை தாலி கட்ட வைக்கலாம், ஈஸியாக எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அதன்படி வந்து கோயிலில் வந்து வெண்ணிலாக்கும் விஜய்க்கும் வந்து கல்யாணம் ஏற்பாடு பண்ணணும், விஜயை எப்படியாவது வெண்ணிலா கூட தான் சேர்த்து வைக்கணும், காவேரி கூட விஜய் சேரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, பசுபதி வந்து நம்ம விஜயை பழிவாங்கிறதுக்காக எல்லா ஏற்பாடும் கரெக்டாக பண்ணிடுறாரு. ராகினி என்ன பண்ணுறாங்க, நம்ம காவேரிக்கு கால் பண்ணி இந்த மாதிரி விஜய்க்கும் வெண்ணிலாக்கும் கல்யாணம் நடக்க போகுது, நீ நேரில் வந்து பார்த்து சந்தோஷமாக வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போ, உனக்கு தான் விஜய் வேணாம்ல, அதனால் ஆசீர்வாதம் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதை கேட்டு காவேரி மனசு கஷ்டப்படுறாங்க. விஜய் எனக்கு வேணும், விஜய் இல்லாமல் என்னால் வாழவே முடியாது, என் குழந்தைக்கு அப்பா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி என்ன பண்ணுறாங்க, நேராக வந்து கோயிலுக்கு வராங்க. இங்கே விஜய் வந்து என்ன பண்ணுறாரு, கோயிலில் வந்து எல்லா கிட்டேயுமே வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காரு. என்ன நினச்சிட்டு இது ஏற்பாடுலாம் பண்ணீங்க, நான் வந்து வெள்ளா கழுந்து தாலி கட்ட மாட்டேன், எனக்கு என் காவேரி இருக்கா, என் காவேரி தான் எனக்கு முக்கியன்றாங்க. காவேரி தான் நீங்கள் வேணான்னு சொல்லிட்டு போயிட்டால, அப்புறம் எதுக்காக காவேரி காவேரின்றீங்க, நான் அவங்க வீட்டுக்கு போனபோதும் காவேரி வந்து எதுவுமே சொல்லலை, அப்போது காவேரிக்கு நீங்கள் வேணாம் தானே, அப்புறம் எதுக்காக எனக்கு கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா வந்து வற்புறுத்துறாங்க. இங்கே வந்து விஜய் சொல்கிறாரு, யார் என்ன சொன்னாலும் சரி எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, நான் காவேரி மட்டும் தான் என் வாழ்க்கை, அவள் தான் என்னோடய லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அவங்க மாமா, வெண்ணிலாவோட மாமா, அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களோட சித்தப்பா, நம்ம விஜயோட சித்தப்பா எல்லாருமே வந்து வற்புறுத்துறாங்க, கண்டிப்பாக கல்யாணம் பண்ணணுன்னு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, வெண்ணிலா வந்து நீ ஒரு வேளை விஜய் என் கழுத்தை தாலி கட்டினா இந்த நொடியே நான் வந்து உலகத்தை விட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு பயமுறுத்துறாங்க. இதெல்லாம் பார்த்து விஜய் வந்து என்ன பண்ணுறது தெரியாமல் தவிக்கிறாரு. இங்கே பாரு, நீ என்ன நடந்தாலும் சரி, காவேரி கழுத்தில் தான் நான் தாலி கட்டினேன், அவள் தான் என் பொண்டாட்டி, அவளை தவிர என் மனசு வேறு யாருமே தேடாது, நீங்கள் இப்போலாம் என்னை வற்புறுத்தி கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா இதெல்லாம் நல்லதே இல்லை, நீங்கள் பண்ணுறதெல்லாம் நீங்கள் மட்டும் வந்து வற்புறுத்தி நிவினுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல, நிவினுக்கு வந்து ஆல்ரெடி கல்யாணம் ஆகலை, ஆனால் எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, எனக்கு பொண்டாட்டி இருக்கா, அவள் தான் வேணான்னு சொல்லிட்டால, அப்புறம் என்னப்பா நீ வந்து வெளில கூட வாழலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அன்பரசு எல்லாருமே அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. விஜய் வந்து திட்டவட்டமாக மறுக்கிறாரு. எனக்கு வந்து என் பொண்டாட்டி காவேரி தான், காவேரி தான் என் வாழ்க்கை, யாரையும் நான் ஏற்றுக்க மாட்டேன், அப்படி ஏற்றுக்குனா அந்த நிமிஷமே அந்த உலகத்தில் இருக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க வெண்ணிலா. உடனே வந்து அந்த டைமில் வந்து காவேரி வந்து ஓடி வந்து கட்டிக்கிறாங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு, உண்மையிலே வந்து உங்கள் காதல் வந்து புனிதமானது விஜய், நீங்கள் என் மேலே வச்ச அன்பை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றாங்க. அதை கேட்டு விஜய் அப்படியே பார்க்குறாரு. எப்போ வந்து இவ்வளோ தூரம் வெண்ணிலா போய் கூட நீங்கள் வேணாம் வெண்ணிலான்னு சொன்னீங்களோ, நான் தான் உங்களுக்கு முக்கியம்னு சொன்னீங்களோ, அந்த நிமிஷமே நான் மாறிட்டேன் விஜய், நான் எவ்வளோ பிடிவாதமாக இருந்திருக்கேன்னு இப்போ தான் எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாங்க காவேரி. நீ அழாத காவேரி அப்படின்னோடனே, இந்த நிமிஷம் வந்து எல்லாம் முன்னாடி நான் சொல்கிறேன், வெக்கத்தை விட்டு சொல்கிறேன், ஐ லவ் யூ விஜய் அப்படின்றாங்க. அதை பார்த்துட்டு வெண்ணிலா அதிர்ச்சி அடைகிறாங்க. எல்லாம் வந்து நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, என்கிட்ட வந்து ஒன்று சொல்லிட்டு இங்கே வேணும்னே விஜய் வேணும் வந்து நிற்கிறியா, மரியாதைங்கிறது போ அப்படி சொல்கிறாங்க. நான் ஏன் போகணும், நான் விஜயோட ஒய்ஃபு, நான் போக வேண்டிய அவசியமே கிடையாது, உன்னை விஜய் எப்படிலாம் பார்த்துக்கினாரு, நான் தானே உன்னை கூட்டின்னு வந்தேன், ஆனால் நாங்கள் 2 பேரும் சேரக்கூடாதுன்னு நினைக்கிறது தப்பு இல்லையா வெண்ணிலா, இவ்வளோ தூரம் வந்து விஜய் உன்னை பார்த்துக்கிறதுக்கு இது நீ காட்டுற நன்றியா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கேட்டுட்டு வந்து அதெல்லாம் தெரியாது விஜய்க்கு, நான் தான் வேணும், அவர் மனசில் நான் தான் இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. யார் மனசில் யார் இருக்கா இப்போ தெரியுதா, விஜய் மனசில் நான் தான் இருக்கேன், என் மனசில் விஜய் தான் இருக்காரு, உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், விஜய் ஏன் புருஷனுக்கு இது ஏற்பாடும் பண்ணுறதுக்கு நீங்களாம் யார், உங்களெல்லாம் அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்றாங்க. வாங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும் விஜய் அப்படின்றாங்க. என்ன விஷயம் காவேரின்னு, நீங்கள் அப்பாவாக போகிறீங்க அப்படின்னு சந்தோஷம் தாங்க நிஜமாவா அப்படின்றாரு. இது எல்லாத்தையும் வெண்ணிலா கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க கேட்டு.